வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கிறார் அப்படின்னு நேற்றைய தினம் ஆரம்பிச்சோம். என்ன கேட்டார்? 16 குணங்களை கேட்கிறார். குணவான், வீரியவான், தர்மஜன், கிருதஜன், சத்தியவாக்கியன், திருடவிரதன், சாரித்ரன், சர்வபூத ஹிதன், வித்வான், சமர்த்தன், பிரியதர்சனன், ஆத்மவான், ஜிதக்ரோதன், திதிமான், அனசூயகன், கஸ்ய பிப்யதி தேவாஸ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகே. முதல்ல குணவா அப்படின்னா என்ன? ஒரு ஆசிரியர் சொல்லட்டுமா? இங்கிலீஷ்ல ஒரு பிரசித்தமான புஸ்தகம், நான் இன்னைக்கு ஞாபகம் வரல அது பேர் என்ன, நான் இங்கிலீஷ் படிக்காதனால. உலகத்துல ஜெயிச்சவா எல்லாரையும் எடுத்து என்னத்தினால அவ பெரிய நிலைக்கு வந்தார்கள் அப்படிங்கிறத அவர்களுடைய குணம்தான் காரணம் அப்படின்னு எடுத்து அதுல எத்தனை % அப்படின்னா, இப்ப நான் 16 குணம் சொல்றேன் பாருங்க. இந்த 16 குணத்துல 6, 7 குணம் தாண்டவே இல்லை யாருமே. 7 குணம் கூட தாண்டல. உலகம் முழுக்க பிரபலமானவா. ராமனுக்கு 16 குணம் சொல்றார். இந்த 16 குணம் என்ன? முதல்ல மன்னிக்கிற தன்மை. மனிதனுக்கு அது அவசியம். சரணாகத வத்சலனா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவன் குற்றம் பண்ணா இவன் குற்றம் பண்ணா, அவன் நல்லவனா இவன் கற்றவனா அப்படின்னு பேசிண்டே இருக்கிறது வாழ்க்கை வீணா போயிடும். குறையில்லாத மனுஷன் ஏது இந்த உலகத்துல? தப்பு பண்ணாதவன் ஒருத்தனை சொல்லிடுங்க பாப்போம். தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிருப்பான். அதனால அதை பேசுறது விஷயமே இல்லை. மன்னிச்சுக்கோன்னா மன்னிச்சுக்கணும். என்ன மன்னிச்சுடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர். தஸ்மாதபி வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி அப்படின்னு வேதம் சொல்றது. கொலை பண்ணக்கூடிய குற்றம் பண்ணினவனா இருந்தாலும் சரணாகதி பண்ணினான்னா அவனை மன்னிக்கிறது தான் உயர்ந்த பண்புங்கிறது. ராமாயணத்துல அதை பார்க்கலாம். நாம் எத்தனை பேர் பின்னாடி ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அயோத்திக்கு வரார். அயோத்தியா மக்கள் அத்தனை பேரும் கோசலை மைந்தன் வந்தான், தசரத குமாரன் வந்தான், எங்கள் இளையவன் வந்தான் அப்படிலாம் சொல்லல. பின்ன இன்று போய் நாளை வாவென்று இயம்பிய இறைவன் வந்தான். எதிரிய இனி ஒரு அடி அடிச்சா அவன் செத்து போயிடுவாங்கிற சமயத்துல அதையே தாங்க முடியாம கச்சானுஜா நாமிரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிம் சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாஹிரதி ச தன்வி ததாபலம் திரக்ஷசி மே ரதஸ்தஹ. ராவணா, நீ எப்படி வாழ்ந்தவன்? இப்படி நீ இருக்கிறத என்னால பார்க்க முடியும். தேரை இழந்து, குதிரை இழந்து, கிரீட்டம் இழந்து, கவச்சம் இழந்து, வில்லு இழந்து, அம்பு இழந்து, தரையில நீ ஒத்த ஆளா நிக்கிறத நான் பார்க்க சகிக்கல. அதனால நீ இன்னைக்கு போயிட்டு உடம்பு புண்ணெல்லாம் ஆத்திண்டு ஓய்வு எடுத்துண்டு நாளைக்கு புது பலத்தோட, புது குதிரையோட, புது தேரோட, புது வில்லோட, புது அம்போட வான். ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜ லங்கா. ராத்திரிஞ்சரா போயிட்டு வான்னா சொல்லுவனா? எப்ப சந்தர்ப்பம் ஏமாறுவான், தலையில கல்ல போடுறான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். காலை வாரி விடலாம் சொல்லிடுவனா? அப்படி சொன்ன ஒரு அவதாரம். குற்றத்தை மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும் போறாது. சில பேர் மன்னிச்சிடுவான், ஆனா மனசுக்குள்ள வச்சுட்டே இருப்பான். மறக்கணும். மறக்கலாமா சார்? எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா தானே இந்த உலகத்துல வாழ முடியும்னா அது ஒரு சைடு உண்மைதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க குப்பை தொட்டி இல்லை, டஸ்ட்பின் இல்லை. உலகத்துல உள்ள தப்பெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்க அப்படி ஆகணுமா? இத்தனை கதை கேட்கறது, இத்தனை புஸ்தகம் படிக்கிறது, இத்தனை பாராயணம் பண்றது நம்ம மனசு சுத்தி ஆகணுங்கிறதுக்காக தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசு சுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மேல மேல அவன் அயோக்கியம், இவன் அயோக்கியம், இவன் தப்பு பண்ணா, அவன் தப்பு பண்ணா, இதையே பேசிட்டே இருந்தா அந்த ஒவ்வொருத்தன்ட்ட ஒன்னொன்ன சொல்லி கடைசியில பார்த்தா எல்லாம் நம்மகிட்டயே வந்துடும் மொத்தமா.
அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல எண்ணங்கள் மனசுல உதிக்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். குணவான், வீரியவான், பராக்கிரமசாலி. 10 பேரை அடிப்பான்னு அர்த்தம் இல்லை. எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் தைரியமா இருப்பான்னு அர்த்தம். காட்டுக்கு போ, உனக்கு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்ல போறார் கைகை. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒண்ணு கிடையாதுன்னு நாம சொன்னா குழந்தை உள்பட அழு. உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொன்னா அது அழுமது. இந்த ராமருக்கு கிடையாதுன்னு சொன்னது வெறும் பொருள் இல்லை, ராஜ்யம், அரசு உரிமை, கவர்மெண்ட் முழு தேசத்தை கொடுக்கிறார். அதுவும் கடங்கார கவர்மெண்ட் இல்லை, 8 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி போற போக்குல கஜானாவை காலி பண்ணிட்டு போற கவர்மெண்ட் இல்லை. எப்பேற்பட்ட கவர்மெண்ட் ராமரோடது அப்படின்னு சொன்னா, சர்வாபூர்வம் இயம் ஏஷாம் ஆசித் கிருஷ்ணா வசுந்தரா. சர்வ சமிருத்தி, சர்வ சமிருத்தி. எது வேணுமோ எல்லாம் இருக்கு. கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணினாதான் நான் சொல்றது புரியும். ஒரு பெரிய ஆபத்து கொரோனா அப்படின்னு வந்தது. ஒரு தேசத்துல போய் 1 ரூபா நாம பிச்சை எடுத்தோம்னு உண்டா? இந்த தேசத்துல எத்தனை பேர் வீட்டுல உட்கார்ந்தபடி எல்லாத்தையும் சாப்பிட்டா? 10 மாசம். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லைன்னா சாப்பிட முடியுமா? அது மாதிரி இருக்கணும் ராஜாங்கிறவன். ஒரு ஆபத்து வர காலத்துல மக்களை எப்படி காப்பாற்றலாம்ங்கிற மின் யோசனை இருக்கணும். நமக்கு முன்னாடி அந்தர்தானம் ஆயிடுவான். இப்ப இந்த பங்களாதேஷ் எல்லாம் பார்த்தேன்னா பிரச்சனைன்னு வந்தோடனே அவ ஓடி போயிடுவா. லங்கை எங்க எல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி இருக்கக்கூடாது. ராஜா நம்மளை காப்பாற்றுறவனா இருக்கணும், சமிருத்தி இருக்கணும், திட்டமிடல் இருக்கணும். இந்த ராஜ்யம் எப்பேற்பட்டது அப்படின்னா, ராமன் விட்டுட்டு போன ராஜ்யம் இருக்கு, இது எப்பேற்பட்டதுன்னு நீங்களோ நானோ சொல்லக்கூடாது. ஒரு ராஜா சொன்னாதான் அதனுடைய வேல்யூ தெரியும். குலசேகரன் ஒரு ராஜா சொல்றான், பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே சீராலும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே தராலும் நீல்முடி எல்தாசரதி தலேலோ. பாராளும் படர் செல்வம். தொட்டு 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 அந்த கைராசி வேணும். நம்ம புது பெரிவாளுக்கு உண்டு அந்த கைராசி. எங்க கை வச்சாலும், எங்கேயோ நான் பத்ரிநாத்தோ எங்கேயோ போறேன், போற வழியில ருத்ரப்பிரயாக தாண்டி பார்த்தா பெரிய ஆஸ்பத்திரி. இந்த 10 நாள் முன்னாடி சொல்றார் பாலபெரிவா, அம்பாஜியில நீங்க போய் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். புது பெரிவா ஆசைப்பட்டு 51 சக்தி பீடத்தையும் கட்டி வச்சிருக்காங்க. 86ல் ஆசைப்பட்டு 51 சக்தி பீடத்தையும் கட்டி வச்சிருக்காங்க. ஒரே ஏக்கியா ஒன் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. எல்லாம் ஒரு இடத்துல. இந்த கான்செப்ட் இப்ப இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பண்றா பத்தியில, இதை முதல்ல பண்ணினதே புது பெரிவா தான். 51 ஏன் அந்த இடத்துல பண்ணினான்னா, அது ஹிருதயஸ்தானம். அது அம்பாஜி அம்பாளுடைய சக்தி பீடத்துல முக்கியமான சக்தி பீடம்னு சிலது. காமாக்கியா அப்படிங்கிறது யோனிஸ்தானம். அது கொல்கத்தாங்கிறது நாக்கு, காஞ்சிபுரம் இடுப்பு, மத்திய பிரதேசம். இந்த அம்பாஜி அப்படிங்கிற ஊர் ஹிருதயம், அம்பாளுடைய ஹிருதயஸ்தானம். அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி வச்சிருக்காங்க. தொட்ட இந்த அம்பாஜி மட்டும் இல்ல, பாரத தேசம் முழுக்க எங்க போனாலும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு தர்மஸ்தாபனம், ஒரு ஸ்கூல், ஒரு ஆஸ்பத்திரி,
செய்யாத இடமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல பரமாச்சாரியால் தபஸ் பண்ணினா அதை முழுக்க நிறைவேற்றினார் புது பெரியவா. அந்த கையில் ஆட்சி வேணும். சில பேர் தொட்டது தொலங்காதுன்னு இருக்கும். வந்தா உட்காந்து இருக்கிற சொத்தெல்லாம் தின்னு ஒழிச்சுட்டு போயிடுவான். அது மாதிரி கிடையாது, சமிருத்தி. அதனால தானே இப்ப அயோத்தி கோவில் கட்டினமே இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜு சொன்னதில்லை, புதுப்பெரிவா சொன்ன ஜட்ஜ்மெண்ட். இத பேசும்போதே புதுப்பெரிவா அப்பயே 90லயே பேசி முடிச்சுட்டாங்க. இந்த திட்டம் சொன்னதே புதுப்பெரிவா தான். அவ்வளோ விஷயம். அது மாதிரி ராமாயணத்துல அந்த சொத்து எப்படியோ படர் செல்வம்னு சொல்லுவாது. படர்னா தமிழ்ல படர்ந்துட்டே போகும். ஒண்ணு தொட்டு ஒண்ணு, ஒண்ணு தொட்டு ஒண்ணு, ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு. அது மாதிரி ராமரோட சொத்து படர் செல்வம். எங்க பார்த்தாலும் சூரிய வம்சத்தை சேர்ந்த நாடு. இந்த பூமி முழுவதும் சூரிய வம்சத்தை சேர்ந்தது. தனி உரிமை, தனி நாடு, சுதந்திரம் அப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது என்னைக்குமே எப்போதுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் அடக்கி வச்சுதான் இருப்பான். அவா இஷ்டத்துக்கெல்லாம் விட்டுட முடியாது. ஏன்னா நல்லது நடந்தா விஷயம் வேற, கெட்டது நடந்தா யார் கவனிக்கிறது? அந்த காலத்திலேயே இப்ப எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி அந்த காலத்துல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பேர். அது அதை பண்ணிண்டவா. பொதுவா பட்டாபிஷேகம்னா அரசரா உரிமை பண்ணிக்கிறது. தெய்வங்கள்ல பட்டாபிஷேகம் பண்ணிடுது ரெண்டே தெய்வம் தான். ஒன்னு ராமர், இன்னொன்னு அம்பா. அதனாலதான் ராஜா ராமன், ராஜேஸ்வரின்னு சொல்றது இல்ல, ராஜராஜேஸ்வரிங்கிறோம். இன்னொன்னு வேற. பரமாச்சாரியார் ஒரு 75 வருஷம் முன்னாடி எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர்ட்ட ஒரு விஷயம் சொன்னார். நிறைய நீங்க ராமாயணம் சொல்றேன், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றேன், கதையில சொல்றேன். சமீபத்துல இந்த அப்ப வீனஸ் காலனியில சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கா எங்க தாத்தா 60ல. அப்ப எல்லாரும் நம்ம ரத்னமையர் இவா எல்லாருமே இருந்த சமயம். பீம் சிங் ரத்னமையர், கிருஷ்ணமூர்த்தி ஐயர், லக்ஷ்மணையர்னு அவரோட சம்பந்தி தான் இவா எல்லாருமே சேர்ந்துதான் இங்க நடந்தது. அது மாதிரி அம்பாளுக்கு பண்ணணும்னு எனக்கு ஆசைன்னா, ராமருக்கு தானே பட்டாபிஷேகம் பண்றோம், அது மாதிரி அம்பாளுக்கு பண்ணணும் அப்படின்னு தாத்தாட்ட சொன்ன உடனே தாத்தா தேவி பாகவதத்திலிருந்து எடுத்து, தேவி பாகவதத்துல அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் மணித்வீபத்துல பண்ணினால்னு முடியறது அந்த கதை. அதை எடுத்து அந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தி காஞ்சி காமாட்சிக்கு பண்ணினா பட்டாபிஷேகம். ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் பாலபெரிவால பார்க்க போறது, ஏதோ நான் ஜோதிர்லிங்க யாத்திரை போறேன்னு. அதெல்லாம் சரி, நீங்க காமாட்சியால புது பெரிவா அசாம்ல ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கா, அங்க பேர்க்கையில நீங்க என்ன இல்லைன்னா அங்க போய் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிங்கோன்னா பாலபெரிவா. அதே மாதிரியே பண்ணினோம். ரொம்ப நாளா நடந்தது. நித்தியப்படி தேவி பாகவத பாராயணம், நித்தியப்படி நவாவரண பூஜை, நித்தியப்படி சண்டி ஹோமம், நித்தியப்படி சுவாசினி பூஜை, கன்னிகா பூஜை, சண்டி பாராயணம், சௌந்தர்லகரி பாராயணம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம், தேவி பாகவத பிரவச்சனம். தேவி பாகவத உபன்யாசம் எல்லாரும் பண்ண மாட்டா, ரொம்ப ரேர் அது பண்றவா. எங்க தாத்தா பண்ணியிருக்கார். ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மான்னு ஒருத்தர் அவர் பண்ணியிருக்கார். அதை நம்ம TS பாலகிருஷ்ணாஷில் பண்ணியிருக்கார். எங்க பெரியப்பா ராமதீட்சிதர் பண்ணியிருக்கார். அப்பா பாபு தீட்சிதர் பண்ணியிருக்கார். சில பேர்கள் தான் அதை உபன்யாசமா பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த சப்ஜெக்ட மந்திரமா உள்ளது எல்லாம், இந்த பீஜாட்சரத்தை பிரதானமா உடையது. அதை உபன்யாசம் அங்க தெளிவா சொல்லி பண்ணினேன். அதே மாதிரி இப்ப ஒரு 20 நாள் முன்னாடி திருவானைக்காவல்ல தாடங்க பிரதிஷ்டை நடக்கும் போது
நான் குஜராத்தில் இருந்தேன், துவாரகையில். அது முடிஞ்சு பெரியவாளை தரிசனம் பண்ணோடனே எங்கே போனேன்னால் குஜராத்துக்கு இருந்தேன். அம்பாஜி போனேன் இருந்தான். நான் போனது இல்லை, தரிசனம் பண்ணியிருக்கேன். நான் இது மாதிரி பண்ணேன் இல்லை. புது பெரியவா அங்கே பெருசாக கட்டி வச்சிருக்கா கோவில், 51 சக்தி பீடத்தையும். நீங்கள் காமாக்கியால பண்ணினா மாதிரி அம்பாஜியில் போய் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்க. இந்த மடத்துல பழகினவாளுக்கு தெரியும். பெரியவா உத்தரவாகனம்னு சொல்லுவா. பொதுவா எந்த விஷயமா இருந்தாலுமே இப்ப நம்ம போய் பெரியவாளை தரிசனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தரிசனம் பண்ணிட்டு இப்படி போறா பத்தியா, அப்படி போகமாட்டான் அந்த காலத்துல. பெரியவா பேட்டுவான்னு சொன்னாதான் கிளம்புவா. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. பெரியவா உத்தரவாகலேம்பா. நாங்க எல்லாமே பரம்பரையா அப்படிதான். பெரியவா பிரசாதம் கொடுத்தாதான், அது ஒரு நாள்ல கொடுத்தாலும் சரி, 10 நாள்ல கொடுத்தாலும் சரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பரமாச்சாரியார், இது நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்தது, அதானா எங்க குடும்பத்துல நடந்ததுனால நான் சொல்றேன். குல்பர்கால இருக்கா பெரியவா பரமாச்சாரியார், 1981 81 சமயம் எங்க அப்பா தரிசனம் பண்ண போயிருக்கார். தரிசனம் பண்ண போயிட்டு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, என் சகோதரிக்கு நாங்கள்லாம் சின்ன நம்ம சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணுவோம், அது மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக. பொதுவாகவே நாங்கள் ஜாதகங்கள்லாம் பார்க்க மாட்டோம் பெருசா. பெரியவாள்கிட்ட உத்தரவு ஆகிறது தான் விஷயங்கள். நல்ல குடும்பம், கோத்திரம், இதை தான் பார்க்கறேன். பெரியவாள்கிட்ட உத்தரவு ஆகணும், பெரியவா சொல்லணும், நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். நான் சொல்றேன், நீ தேஜினிவன மகாத்மியம்னு இருக்கு, அது நீ பாராயணம் பண்ணிருக்கியான்னு கேட்டா பெரியவா. அதெல்லாம் சொல்ல மாட்டான் அந்த கதையில, ஏன்னா அவளுக்கு அது தெரியாது. அந்த புராணம் அது யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இதை பத்தி சொன்ன யாருமே இந்த கதையை வாட்ஸ்அப்லயோ பெரியவா சொன்னான்னு எழுதுறா பத்தியில, அந்த குரூப்ல யாருக்குமே இப்ப நான் சொல்றது சொல்லியிருக்க மாட்டா. தேஜினி வன மகாத்மியம் நீ பாராயணம் பண்ணிருக்கியான்னு கேட்டா. இல்லைன்னா அங்க புஸ்தகம் இருக்கு, பெரியவாளோட ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வாண்டா. எடுத்துன்னு சாயங்காலம் அதை பாராயணம் பண்ணுன்னா பண்ணி முடிச்சா. அங்க கரண்ட் கிடையாது, விளக்கு ஏற்றி வச்சுட்டு ராத்திரி இதை உபன்யாசம் பண்ணு அப்படின்னா. கல்யாணமாகணும்னு உத்தரவு வாங்கி, கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு தான் எங்க அப்பா பார்க்க வந்தது. அதை பத்தியே பெரியவா பேசல, இதை பாராயணம் பண்ணு அப்படின்ன உடனே. தேஜினி வனம்னா எந்த ஊர்னா தமிழ்ல அதுக்கு திருவிழிமழலைன்னு பேர். திருவிழிமழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள பகவானுக்கு மாப்பிள சுவாமின்னு பேர். எந்த சுவாமிக்கு அந்த பேர் கிடையாது, பரமேஸ்வரனுக்கு அங்க மாப்பிள சுவாமின்னு பேர். அம்பாள் காத்தியாயினி. கல்யாணமாகணுங்கிற கவலை உள்ளவா போக வேண்டியது அந்த ஊர் தான், திருமணஞ்சேரி இல்ல. எல்லாரும் திருமணஞ்சேரி போறா. இந்த திருமண கோலத்துல குத்தாலத்திலேருந்து ஆரம்பிச்சு பூம்புகார்பிலிருந்து 30 கோவில் இருக்கு. இப்ப நான் சொல்ற கோவில் எங்கேயுமே கிடையாது. சிவன் கோவிலுக்கு நீங்க போனேன்னா சிவபெருமான் லிங்கமா தான் இருப்பார். சிவபெருமான் பெருமாள் மாதிரி உருவத்தோட பார்த்திருக்கீங்களா நீங்க கோவில்ல? திருவிழிமலையில இருக்கு. பின்னாடி உருவத்தோட பெருசா பகவான் கல்யாண கோலத்தோட இருப்பார். காத்தியாயனருங்கிற ஒரு மகரிஷி, அவருடைய பெண்ணா அம்பாள் பிறக்கிறார். அதனாலதான் காத்தியாயனின்னு பேர் அம்பாளுக்கு. காத்தியாயனாய் வித்மஹே கன்யகுமாரி தீமகி அப்படின்னு சொல்றோமோ. காத்தியாயனருங்கிற மகரிஷியோட பெண்ணா பிறந்ததுனாலதான் காத்தியாயனின்னு பேர். அம்பாளே பிறந்திருக்காள்னு உடனே அப்ப வெளியில மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? பரமேஸ்வரன் தான் வந்தாகணும். பரமேஸ்வரனை குறிச்சு தபஸ் பண்ணா பகவான் வந்தார். என்னன்னாலும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது இயல்பா உள்ளது. இது எல்லா ஊர் கதையிலையும் சொல்லுவா. கல்யாணம் முடிஞ்சு பகவான் கைலாசத்துக்கு கிளம்புறதே காத்தியாயனர் ஒரு பிரார்த்தனை பண்ணினார்.
எனக்கு ஒரு வரன் கொடுக்கணும்னா. என்ன வரம்னா, நீங்க ஆத்தோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு. முதல்ல ஆத்தோட மாப்பிள்ளையா இருந்ததே சிவபெருமான் தான். அதுதான் ரொம்ப பேர் ஃபாலோ பண்றது. இப்ப நீங்க ஆத்தோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு மாப்பிள்ளை சுவாமின்னு பேர். இந்த கிராமத்துல பழக்கம் உள்ளவாளுக்கு தான் தெரியும். இது மாதிரி கல்யாணம் ஆகி வந்தா அந்த ஊர் முழுக்கிய அவளை மாப்பிள்ளை ஐயான்னு தான் கூப்பிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களோட பூர்வீகம் சேங்காலிபுரம். நாங்க இருக்கிறது வடகுடின்னு ஒரு கிராமம். சேங்காலிபுரம் தானே உங்களுக்கு சொந்த ஊரு. வடகுடிக்கு எப்படி வந்தேன்னா, எங்க பாட்டிய கல்யாணம் பண்ணின்ற உடனே பாட்டியோட அப்பாவுக்கு புள்ள குழந்தை கிடையாது. மணிஷாஷில் வேறவருக்கு. அவர் வடகுடியவர். அவர் எங்க தாத்தாவோட அப்பாட்ட சொன்னார், மாப்பிள்ளைய நீங்க அனுப்பிச்சு வைங்கோ, எனக்கு நிறைய உபாத்தியாயங்கள்லாம் இருக்கு. எங்க தாத்தா நாராயண தீட்சிதர்னு பேர். அவர் அனுப்பிச்சு வைங்கோ, உபாத்தியாயங்கள்லாம் இருக்கு, எனக்கு அப்புறம் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே எங்க தாத்தா வடகுடிக்கு வந்துட்டார். வடகுடியில அவர் வடகுடி கம்மங்குடின்னு 2 ஊருக்கு உபாத்தியாயம் நாங்க தான், வாத்தியார் நாங்க தான். அதனால எங்க தாத்தாக்கு பேர் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை ஐயான்னு தான் பேர். வடகுடி முழுக்க மாப்பிள்ளை ஐயா வீடு அப்படின்னு தான் சொல்லுவா. அது மாதிரி அங்க கோவில்ல சுவாமிக்கே மாப்பிள்ளை சுவாமின்னு தான் பேர். அங்கதான் போகணும். அங்க போய் அம்பாளுக்கு ஏன் உயரம் இருப்பார் சுவாமி, அம்பாள் அந்த அளவு இருப்பா. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், எந்த ஊர்லயும் கல்யாண கோலத்துல இருப்பா. அந்த மாப்பிள்ளை அழைப்புக்கு கையில தடியும் பூச்செண்டும் கொடுக்கணுமோனோ. இது என்ன சம்பிரதாயம்? திருவழிமலையில சுவாமி அப்படிதான் இருப்பார். அதனாலதான் கையில ஒரு பூச்செண்டு கொடுக்கறமோனோ, கையில ஒரு விசிறி ஒரு கைத்தடி கொடுக்கறமோனோ, இதெல்லாம் வச்சுருப்பார் பகவானுங்க. மாப்பிள்ளை சுவாமி காசி யாத்திரை போற கோலம் மாதிரி அது. அது காசி யாத்திரைங்கிற கான்செப்ட் வேற, காசி யாத்திரை முடிச்சுன்னு வர விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த மாதிரி உள்ள ஊர் அது. அந்த பகவானுக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேர். ஒரிஜினலா வீணாதன் பேர். அதனாலதான் இங்க மாமா ப்ரொஃபசர் வீணாதன் இருந்தார். அவரோட பையன் தான் காமகோட்டி ஐஐடி சேர்மன். அவ அப்பாவுக்கு வீணாதன் பேர். ஏன்னால் பகவான் விஷ்ணு 1008 தாமரையால பகவானுக்கு பூஜை பண்ண, ஒரு தாமரை குறைஞ்சதுனால தன் கண்ணை எடுத்து வச்சதுனால அந்த பகவானுக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேர். பகவான் விஷ்ணு தங்கி பூஜை பண்ணினதுனால அந்த ஊருக்கு விஷ்ணுபுரம்னு பேர். அந்த விஷ்ணுபுரத்துக்கு அடுத்த ஊர் தான் நான் சொல்ற திருவிழிமலை, தேஜினிவனம், நாச்சியார் கோவில், கும்பகோணம். ஏன்னா திருப்பி கதை முடிஞ்சோடனே எல்லாரும் கேட்பா அது எங்க இருக்குன்னு. இப்பயே சொல்லி முடிச்சுடுறேன். கும்பகோணம், கும்பகோணத்திலேருந்து நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவிலேருந்து விஷ்ணுபுரம், விஷ்ணுபுரத்திலேருந்து திருவிழிமலை, எல்லாம் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளதான். அங்க போய் பகவானுக்கு இதுல 100 விஷயம் சொல்லட்டுமே. 365 நாளும் பகவான் முகூர்த்த வேஷ்டி முகூர்த்த புடவை கட்டின்னு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 புடவை 3 புடவை மாத்துவா, கொண்டு கொடுத்துட்டே இருப்பா ஜனங்க. இன்னைக்கு அது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விசேஷம் உண்டு. முகூர்த்த மாலை போட்டு இருப்பார் பகவான். கல்யாண கவலை எங்க ஆத்திரெல்லாம் நாங்க ரொம்ப அலட்டிக்கவே மாட்டோம். ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி திருவிழிமலையில போய் மாப்பிள்ளை சுவாமி பாதத்துல வச்சுட்டு ஜாதகத்தை எடுத்துருவோம். அதோட முடிஞ்சு போச்சு. அந்த பெரிய ஒரே ஜாதகம் தான், ரொம்ப குழப்பங்கள்லாம் வந்ததே கிடையாது. அந்த தேஜினிவன மகாத்மியத்தை பாராயணம் பண்ண சொல்லிட்டு, சும்மா கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு ராத்திரி பெரியவா கேட்டுட்டு அது சம்பந்தமா சில டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் கார்த்தால 8 மணிக்கு மேல ஸ்நானம் பண்ணிட்டு அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்து இருக்கிறதே குல்பர்கான்னு நான் சொல்றேனே தவிர சதாரா, அது உள்ள போகணும், அது ஒரு குகை. அது 8 மணிக்கு மேல பகவான் உத்தரவு, ஆச்சாரியால் உத்தரவு கொடுக்குறா, இப்ப போயிட்டு வா, இப்ப ஒன்னும் இல்லைன்னு. நேற்று ராத்திரி தான் எங்க அப்பா புக் பண்ணி வச்சிருந்தது ட்ரெயினுக்கு.
இன்னைக்கு கார்த்தால போயிட்டு வான்னு வந்தா. இங்க வந்து பார்த்தா என் சகோதரிக்கு ராத்திரி முழுக்க அவ்வளோ ஜுரம், நேத்திக்கு முழுக்க அவ்வளோ உடம்பு, டாக்டர் பழைப்பாரா பழைக்க மாட்டாரான்னே தெரியாதுங்கிற நிலை. பெரியவா அப்படியே வச்சு ராத்திரி முழுக்க காப்பாத்தி கொடுத்துட்டு கார்த்தால சரியாயிடுத்துன்னு போயிட்டு வா அப்படின்னு சொன்னார்னு ஒரு கதை வரும் வாட்ஸ்அப்ல. பெரியவா பரமாச்சாரியால பத்தி சொல்றேன். அந்த உத்தரவு சொல்றேன், உத்தரவுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். பெரியவா உத்தரவு கொடுக்காம நாம கிளம்பக்கூடாது. அது மாதிரி பால பெரியவாள்கிட்ட போனோடனே உத்தரவாயிடுத்தும்பா, நீ போய் அம்பாஜியில அந்த காமாக்கியால பண்ண மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதுனால ஏற்பாடு பண்ணிருக்கு. ஜூன் மாசம் 25 ஜூலை 4 ஆஷாட நவராத்திரின்னு பேர். அதுக்கு அத சாகம்பரி நவராத்திரின்னு சொல்லுவா, வாராக நவராத்திரின்னு சொல்லுவா. பொதுவா வருஷம் 12 மாசமும் நவராத்திரி உண்டு சாஸ்திரப்படி. அதுல விசேஷமானது 4 நவராத்திரி: வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சரண் நவராத்திரி, மாக நவராத்திரி அப்படின்னு. இதுல நமக்கு வசந்த நவராத்திரிங்கிறது தான் இப்ப. இது இப்ப அமாவாசை ஆன ஒண்ணு வருது பத்தியில, ராமநவமி பிறந்த இருக்கு பாருங்க, இதுக்கு வசந்த நவராத்திரின்னு பேர் பொதுவா. இது ஒரு நவராத்திரி. இதுக்கு அடுத்து வருது ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாசத்துல வர்றது சரண் நவராத்திரி. தை மாச கடைசி மாசியில வர்றதுக்கு மாக நவராத்திரின்னு பேர், மாசி மாசத்துல வருது. இதுல ஆஷாட நவராத்திரியில அங்க நடக்கிறது ரொம்ப விசேஷமா, சதுர்வேதத்தோட, தேவி பாகவதம் நவாகமா பாராயணத்தோட, சண்டி ஹோமத்தோட, இத்தனை விசேஷங்களோட நடக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு பெரியவா அத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. அது மாதிரி இங்க பராக்கிரமத்தோட உள்ளவன் பகவான், தர்மத்துல வீரியவான், சொத்து அவ்வளோ இருந்தும் இல்லைன்ன உடனே பகவான் அப்படியே இருக்கான், கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. இந்த வீரியம்ங்கிறது அதுல இருக்கணும். சில பேர் அப்படியே டொப்புன்னு ஒடிஞ்சு போயிடுவான். அது உலகம்ங்கிறது ரொம்ப பெருசு. ஒரு விஷயத்துல உலகம் அடங்கவே இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத எந்த வகையிலையும் நாம மனசு ஒடியவே கூடாது. வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னாரோ பாரதி, அது மனசுல ஓடிண்டே இருக்கணும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு விழவே கூடாது. வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்கணும் எப்போதும். அது மாதிரி பகவான் காட்டுக்கு போ அப்படின்ன உடனே பகவான் முகம் எப்படி இருந்தது தெரியுமாங்கிறார் கம்பர். இப்பொழுது எம்மனோரார் கியம்புதற்கலிதே யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவி நோக்கின் ஒப்பதே மின்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அந்த முகம் ஏற்கனவே தாமரை மாதிரி இருக்கும். உனக்கு சொத்து இல்லை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அப்படி இருக்கு. இந்த வீரியம், தர்மம், தர்மம் தெரிஞ்சிருக்கணும். மூடு முட்டியா இருக்கக்கூடாது. நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது சில பேருக்கு. தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ செய் நன்றி மறவாதவனா இருக்கணும். ஒருத்தர் ஒரு உதவி செய்தா ஆயுசு வரணும் மறக்க கூடாது. அவள் அது ஓடி, அவளை பார்க்கறதெல்லாம் ஓடிண்டே இருக்கணும். நீங்க செஞ்சல எதை, நீங்க செஞ்சலன்னு சொல்லணும். நாம என்ன பதவிக்கு வந்தாலும் சொல்லணும். சத்திய வாக்கியாக. இந்த பத்திரம், ரிஜிஸ்ட்ரேஷன், எழுத்து இதெல்லாம் பின்னாடி வந்தது தானே. வாக்கு தானே முன்னாடி. வாக்கு நாணயம் இல்லையா? ராமரை பத்தி சொல்லும் போது ராமோ த்விர்நாபிபாஷசே, 2 பேச்சே ராமர்கிட்ட கிடையாது. இல்லை, சில பேர் பேசுவான். அப்புறமா நாம அவள்கிட்ட கேட்டோம்னா, நான் அப்படி சொன்னேன், நான் அப்படி சொன்னேன்னா ஞாபகம் இல்லையே. இன்னும் சில பேர் கொஞ்சம் பயந்தவனால் தான் நான் அப்ப சொன்னேன், இப்ப சரியா வராது. இன்னும் சில பேர் சொல்லவே இல்லையம்மா. தலையே போனாலும் சொன்னா சொன்னதுதான். அந்த வார்த்தை மாறக்கூடாது. வசஸ்யேகம் மனசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. நல்லவர்களுக்கு அடையாளம்னு என்ன? ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு, ஒரு செயல், ஒரு எண்ணம், மாறுபாடே இருக்காது. எண்ணம் போல சொல்லு, சொல்லு போல செயல் ஒன்னா இருக்கும். அயோக்கியனுக்கு என்ன அடையாளம்னால் ஒன்னொன்னா இருக்கும்.
எண்ணம் ஒன்னா இருக்கும், சொல்லு ஒன்னா இருக்கும், செயல் ஒன்னா இருக்கும். கர்மன் வச்சேக்கம் மனசேக்கம் கர்மண்யேக்கம் துராத்மனா. ஒரே ஸ்லோகத்திலேயே ரெண்டு இருக்கு. ராமபிரான் சத்தியவாக்கியா திருடவிரதா. உயிரே போனாலும் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா விட மாட்டார். சில பேர் என்ன பண்ணுவா, 4 பேர் பேசுறதை கேட்டுன்னு ஆரம்பிச்சிருவா. ஏகாதசி உபவாசம் இருக்கேன் முத நாளே 12 மணி ஆனா குரக்களி பிடிச்சி இழுக்கும், வயத்தெல்லாம் பெரட்டின்னு வரும், தலை சுத்துறா மாதிரி இருக்கும். மாமி சொல்லுவா, நான் தான் சொன்னேனே வேண்டாம் அப்படின்னு. நல்லவாளா இருந்தா பிளான் பண்ணி ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ணிக்காம லேசா அது இருந்தா அது எப்படி இருக்கணுங்கிறத முன்னாடி யோசனை பண்ணணும். சில பேர் ஆரம்பிச்சா 10 ஆகும், 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும். மாமி அன்னைக்கு சமைச்சிருக்கவே மாட்டா. ஏன்னா நீங்க தான் ஏகாதசின்னு சொன்னேன், நான் சரி எனக்கு தான் ஏகாதசி நீ என்ன பண்ணினேன்னு கேட்பேன். நான் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டேன்பா. என்ன பண்றது இப்ப சொல்லுங்க. இல்ல பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படிமா. என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு கேட்பான். இவருங்க நான் சமைக்கலாம் இல்லை, நேற்றுக்கு பண்ணின பழைய சாதம் வெடிச்சது இருக்கு, பழையது இருக்கு. முந்தா நான் பண்ணின சாம்பார் ஃப்ரிட்ஜில் இருக்கு, அது வேணா சாப்பிட்றல. வெங்காய சாம்பார் இருக்கு, பரவாயில்லை குடு அப்படின்னு சொல்லி நேத்தி பழையத்துக்கு முந்தான வெங்காய சாம்பார் தொட்டு ஏகாதசி விரதம் பூர்த்தியாகும். இதுக்கு ஒரு வழியா சுவாமி நைவேத்தியம் பண்ணி மடியா வந்து சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா உறுதி குறையக்கூடாது. திருடம் விரதாக சாரித்திரேனச்ச கோயுக்தா. இதெல்லாம் விட முக்கியம் நல்லவனா இருக்கணும், நன்னடத்த இருக்கணும். நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி பகல்ல ஒரு நடப்பு ராத்திரியில ஒரு நடப்புன்னு கிளறினா சாக்கடை மாதிரி இருக்கக்கூடாது வாழ்க்கை. எப்ப எங்க அவரை பார்த்தாலும் அவரோட நல்லவர்னு சொல்லணும். ராமபிரான் அப்படிதான். இங்க கதைங்கன்னா பொதுவா ஒரு ஸ்டோரியில என்ன இருக்கும், இன்னி பெருந்தும் சினிமாவோ நாடகமோ டிராமாவோ ஹீரோன்னு தருப்பான், வில்லன்னு தருப்பான். ஹீரோ நல்லவனா இருப்பான், வில்லன் கெட்டவனா இருப்பான். ஒரு காலத்துல நல்லவனோட குணத்தெல்லாம் சொல்லி கெட்டவனை கொஞ்சமா காமிச்சு இந்த நல்லவன் கெட்டவனை அழிக்கிற மாதிரி கதை எடுப்பான் சினிமால. இப்ப கெட்டவனை முழுக்க படம் முழுக்க காமிச்சு நல்லவனையும் கெட்டவனா காமிச்சு கடைசியில் அவன் நல்லவனா மாறுற மாதிரி காமிச்சு அவன் சிகரெட் குடிக்கிற மாதிரி, அவன் கல்லு குடிக்கிற மாதிரி, ஹீரோவே கல்லு குடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரி எல்லா தப்பும் பண்றவனா காமிச்சு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவன் திருந்துறவனா காமிச்சு அப்புறம் அந்த கெட்டவனை அவன் கொன்னான். இப்படிதானே எல்லா இடத்துலயும் கதை வருது. ராமாயணத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, ராமாயணம் முழுக்க படிச்சு பாருங்க. ராமனோட நல்ல குணம் சொல்லப்பட்டிருக்கா, ராவணனோட கெட்ட குணம் சொல்லப்பட்டிருக்கா? முழுக்க ராமரோட நல்ல குணம் தான். இந்த ராவணனை கொன்னாருங்கிறது 5 நிமிஷ கதை. 24,000 ஸ்லோகத்துல 23,500 ஸ்லோகம் ராமரை பத்தி தான். சாரித்திரமேவ சரித்திரம் சாரித்திரேனச்ச கோயுக்தா அப்படின்னு இருக்கு. சாரித்திரமேவ சரித்திரம்னா இவனோட நன்னடத்தையே கதையா அமையற, ராமரோட செயலே கதையா அமையற. சர்வபூதேஷு கோஹிதா, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் உயிரினங்களுக்கும் நன்மை செய்யறவரா இருப்பான் பகவான். மறந்தும் தீமை செய்ய மாட்டான். ஒரு கொசு கடிச்சா கூட இப்படின்னு நாம இருந்தா அதை பார்த்து அப்படி அடிச்சு அதை தாண்டி ஓடி போயிடுறா பக்குன்னு அதை பிடிச்சி கசக்கி எல்லாம் பண்ற மத்தியில அது மாதிரி பண்ண மாட்டார். இதெல்லாம் உயர்ந்த குணம். கொசுவலை கட்டின்னு படுத்துக்கோங்க, நியாயம் அது. அது என்ன பேட்டை வச்சுன்னு அதை பொசுக்கிறது, புல்ல கூட அப்படி சம்ஸ்காரம் பண்ண மாட்டான், கொல்லி வைக்க மாட்டான். தேடி தேடி கொசுவை கொன்னும் கொளுத்தி, இதெல்லாம் வக்கர குணத்தோட மனத்தோட வெளிப்பாடு இல்லையா? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கொசுவலை கட்டின்னு பண்ணதா என்ன இருக்கு? ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாச்சு, நம்மளுக்கு ஹிம்சை கிடையாது. இந்த மாதிரி இந்த பிராணிகளை கொள்ற பதார்த்தங்கள்லாம் உபயோகப்படுத்துறதே சரி கிடையாது.
இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதவே தேடி தேடி கொள்ளும், உங்களுக்கு நன்மை செய்யும். கொசுவை மட்டும் கொள்ளும், இவனுக்கு மட்டும் இப்படி நன்மை செய்யும். அது சர்வ வியாதிக்கும் மூலமே அதுதான். சொல்ல போனா அது உள்ள பெரிய விஷயம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை, எந்த உயிரினத்துக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. எல்லா உயிரும் இன்புற்றுக்க அரியன் பராபரமேங்கிறார். சர்வபூதேஷு கோஹிதா வித்வான். படிக்கணும், வாழ்க்கையில படிக்கணும். படிக்கணும் படிக்கணும்னு எல்லாரும் சொல்றோம். என்ன படிக்கணுங்கிறது தான் விஷயமே. இந்த கண்ட குப்பையை படிக்க கூடாது. அறிவை வளர்த்துக்கிற விஷயத்தை படிக்கணும். நம்ம அறிவு வளரணும். சத்தியம் பிரகாசமாகணும், ஞானம் உதயமாகணும். அது மாதிரி படிப்பை படிக்கணும். சமர்த்தனா இருக்கணும், கெட்டிக்காரனா இருக்கணும், அசடா இருக்கக்கூடாது. கெட்டிக்காரனா இருக்கிறது வேற, போக்கிரியா இருக்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. கெட்டிக்காரனா இருக்கிறத தவிர போக்கிரியா இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அதை நடத்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வேணும். இது பாருங்க, வேலை செஞ்சா ஆயுசு முழுக்க வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான், வேலைக்காரனா தான் இருக்கணும். அந்த வேலை செய்யறத நிர்வகிக்கக்கூடிய அறிவு எப்ப வளர்த்துக்கிறோமோ அப்பதான் தலைவன் ஆகலாம், உயர்ந்த பதவிக்கு வர முடியும். சமர்த்தச்ச சர்வபூதேஷு வித்வான் கக்க சமர்த்தச்ச கசைக பிரிய தரிசனா. யாரு பார்த்தாலும் ராமனை பார்த்தா சிரிப்பாலும். பிரிய தரிசனங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு அவருடைய நல்ல குணம் அல்லது கெட்ட குணம் தானே ஞாபகம் வருது. கொஞ்சம் யோசனை பண்ணி கேளுங்க. இதெல்லாம் ராமாயணம் கதை எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தரை பார்த்தா நமக்கு பார்த்த உடனே என்ன தோணும்? அறிமுகமானவாளை பார்த்தா அவளுடைய உறவுன்னு தெரியறது இருக்கட்டும், அவளுடைய நல்லதும் மனசுல ஞாபகத்துக்கு வருது, கெட்டதும் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் சொல்ல போனா கெட்டதுதான் நிறைய ஞாபகத்துக்கு வருது. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு அரை மணி நேரம் ஒருத்தரோட நாம பழகணும்னு நினைச்சிட்டு போனா 5 நிமிஷத்துல சண்டையை போட்டு கலந்துடுறோம். இப்படிதான் இருக்கு உலகத்துல உறவெல்லாம். யார் யாராத்துக்கு போனாலும் சண்டை இல்லாம வெளியில வர்றது கிடையாது. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போற இடத்துல கூட சண்டை தான். நீ அதுக்கு கூப்பிட்டியா, இதுக்கு கூப்பிட்டியா, இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா, இப்படிதான் இருக்கு. ராமரை பார்த்தா எந்த தோஷமுமே மனசுல தோணாது. ஏன்னா ராமர்கிட்ட அப்படி எதுவுமே கிடையாது. அதனால யார் பார்த்தாலும் ராமனை பார்த்தா அன்புதான் வரும். புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம். இது அப்படியே சொல்றார் ஆழ்வார். நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அசையக்கூடிய உயிரினங்கள் இல்ல, அசையாத தாவரங்கள் இருக்கு பாருங்க, செடி கொடிகள். இதுக்கும் உணர்ச்சி உண்டு. இத சயின்ஸ்ல நிரூபிச்சிருக்கா, நம்ம சாஸ்திரம் முன்னாடியே சொல்றது. அது ஒரு செடி கிட்ட போய் நின்றுட்டு அந்த செடியை நீங்க கிள்ளினேன்னா மறுநாளைக்கு நீங்க கிட்டக்க போனா அது நடுங்கும். இசிஜி வச்சு நிரூபிச்சிருக்கா. அதை நிரூபிச்சதும் ஒரு பெங்காலி தான், நோபல் பரிசு உண்டு அவருக்கு. ஒரு செடியை பக்கத்துல நின்றுட்டு நீங்க தடவி கொடுத்து அதை கொண்டாடினேன்னா மறுநாள் அது பக்கத்துல போனேன்னா அப்படியே உங்கள்கிட்ட வளையும். அது அன்புனால. இப்படி சொல்றமோனோ, ராமர் அது மாதிரி போற போக்குல யார பார்த்தாலும் நாயை உள்பட அப்படி தட்டி கொடுக்கறான். சமத்து பயணி அப்படிம்பார். பூனை உள்பட தட்டி கொடுப்பார், யானையை தட்டி கொடுப்பார், செடியை தட்டி கொடுப்பார். இதெல்லாம் உண்மை சார்னா நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே அப்படிங்கிறார். இது ஒண்ணு மிச்சம் கிடையாது. எல்லாத்துக்கும் ராமர்கிட்ட பிரியமா. ஏன்னா ராமர் அப்படி பிரியத்தை காமிச்சிருக்கார் அத்தனை பேர்த்தையும். பிரிய தரிசனா ஆத்மவான், எல்லாத்துக்கும் மேல தன்னை உணர்ந்தவனா இருக்கணும். இது எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறது ஓடிண்டே இருக்கணும் மனசுல. இதெல்லாம் டிராமா. ரயில்ல டிராவல் பண்ற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஏசியா இருந்தாலும் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுத்துன்னா அப்படியே விட்டுட்டு பொட்டியை தூக்கி கிளம்ப வேண்டியதான். அது மாதிரி வாழ்க்கையில எத்தனை நாடகம் போட்டு ஆடினாலும் நம் காலம் முடியறதே பொட்டியை தூக்குற மாதிரி எண்ணத்தை தூக்கின்னு போகணும். பற்றி தொடரும் இரு வினை புண்ணியமும் பாவமுமே.
அந்த பொட்டியை தூக்குற மாதிரி புண்ணியத்தை எடுத்துன்னு போகணும்னு நினைக்கணும். நம்ம கிளம்பி போறத புண்ணியத்தை எடுத்துன்னு போகணும் அப்படின்னு தன்னை உணர்ந்தவனா இருக்கணும், கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். ஏன்னா ரொம்ப கோபிச்சுக்கிறவனா இருந்தான்னா உலகம் அவனை மதிக்காது, அவன் கோபத்துக்கு வேல்யூ இருக்காது. கத்தினா வேலை செய்யறவா கூட மதிக்க மாட்டான். என்ன உங்க ஐயா கத்துறாரு அப்படின்னா, எப்ப பாரு இப்படிதான் கத்திட்டு இருப்பார் அப்படின்பா. மாமியை கேட்டா, மாமா அப்படி கத்துறாருன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லை, கொஞ்ச நேரம் கத்திட்டு தானா ஓஞ்சி போயிடும். இப்படி இல்லாம சொல்லணும் நம்மளை பத்தி. ஐயோ கோச்சுனுட்டா என்ன பண்றதுன்னு பயப்படணும். அந்த மாதிரி இருக்கணும். காரண காரியத்தோட கோச்சுக்கணும், கண்டபடி கோச்சுக்கூடாது. ஜிதக்ரோதா யுதிமான் ஆகர்ஷணம் பண்றவனா இருக்கணும். அப்படி பார்த்த உடனேவே அவரை பார்க்கணும்னு தோணணும், பக்கத்துல போய் 2 நிமிஷம் நிற்கணும்னு தோணணும். அதெல்லாம் தபஸ், ஆத்ம பலம். சில பேர் பிரபலத்தினால அப்படி தோணும், கிட்டக்க போனோடனே ஏண்டா அவன் கிட்ட வந்தோன்னு தோணும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கிட்டக்க சாமீபியமே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். அதெல்லாம் கிருஷ்ணபிரேமி அண்ணாட்ட பழகினவாளுக்கு புரியும். அது சிருங்கேரி மகா சன்னிதானத்துல போய் பக்கத்துல இருந்து எல்லாம் புரியும். நம்ம பாலபிரிவாள்கிட்ட போனா புரியும். இன்னும் நிறைய மகான்கள் எனக்கு தெரிஞ்சவாளை சொல்றேன், நான் பழகினவாளெல்லாம் சொல்றேன். பரமாச்சாரியால் இருந்தபோது, புது பெரியவா இருந்தபோது பக்கத்துல நின்னாலே போரும்னு தோணும். அந்த அந்த ஹோரான்னு சொல்லுவார், அது ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்படி இருக்கணும். அது மாதிரி நம்ம தபஸ் வில் பவரை வளர்த்துக்கணும். கிட்டக்க போனாலே என்னமோ பண்ணும் சில பேருக்கு. எப்படா இந்த சோட்டானி கரையில பேய் பிடிச்சவன் போன மாதிரி, பேய் பிடிச்சவன் சோட்டானி கரைன்னு ஒரு கோவிலுக்குள்ள போகவே முடியாது, போக விடாது. இவாளுக்கு சில பேர் ஏவல் சூழியம் பில்லி பிசாசம்லாம் சொல்லி ஏமாத்துறா பத்தியெல்லாம். இதுக்கு ஒரு டெஸ்ட், ஒரே டெஸ்ட் தான். சோட்டானிக்கரை கோவிலுக்குள்ள அவள் அழிச்சுன்னு போனா தெரிஞ்சு போயிடும். இதுல ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா கோவிலுக்குள்ள அவ இருக்க மாட்டான். கேரளாவில் இருக்கு சோட்டானிக்கரைன்னு ஒரு ஊர். இல்லைன்னா வேற ஏதோ வியாதின்னு தான் அர்த்தம். இந்த பில்லி ஏவல் சூனியம் எல்லாம் இல்லை அப்படின்னு நாமே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடாது, அங்கேயே இருக்கணும்னு தோணும். ஜுதிமான் அனசூயக்காக பொறாமையே இல்லாதவனா இருக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கணும். யாரை பார்த்தும் நாம அசிகப்படக்கூடாது. ஒருத்தரை பார்த்து அசிகப்படுறதுனால அவர்களுடைய சௌக்கியத்தை நாம் குறைக்கவே முடியாது. பொருளாதார ரீதியாவோ, பதவியினாலேயோ, படிப்புனாலேயோ, பராக்கிரமத்தினாலேயோ, புகழாலேயோ, எந்த வகையில ஒருத்தர் உயர்வா இருந்தாலும் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணுமே தவிர பொறாமப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, பொறாமப்பட்டா என்ன? பொறாமைன்னா என்ன? இந்த வார்த்தை எல்லாரும் கேட்டிருக்கமோ. பொறாமை, அசிக அப்படின்னா என்ன? அப்படின்னா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் மகாபாரதத்துல தர்மபுத்திரர். அப்படின்னா என்ன? பிறர் சௌக்கியமா இருக்கிறத பார்த்து நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பொறாமைன்னு பேரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவ சௌக்கியமா இருக்கா, நானும் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கு? ஐயோ அவன் சௌக்கியமா இருக்கானே, ஐயோ அவன் சௌக்கியமா இருக்கானே அப்படின்னு ஒன்ன நீ கஷ்டப்படுத்திக்கிற பாரு, அதுக்குதான் பொறாமைன்னு பேரு. அது இருக்கக்கூடாது. குணவான், வீரியவான், தர்மஜன், கிருதஜன், சத்தியவாக்கியன், திருடவிரதன், சாரித்திரேனச்ச கோயுக்தா, சர்வபூதேஷு கோஹிதா, வித்வான், சமர்த்தன், பிரியதர்சனன், ஆத்மவான், ஜிதக்ரோதன், துதிமான், அனசூயகன். 15 ஆயிடுத்து. 16வது சொல்றார், கஸ்ய பிப்யதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுத். இவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல கோபம் வந்தா அந்த கோபத்தை கண்டு தேவதைகளே பயப்படணும். அது மாதிரி கோபம் வரணுங்கிற கோபத்தை ஒரு குணமா சொல்றாரு இங்க. முன்னாடி 13வது குணம் கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். இத கவனிச்சு கேட்கணும். கோபமே இல்லாதவனா இருக்கணும்னு சொல்லல. கோபமே இல்லாத தன்மைங்கிறது சன்னியாசிகளுக்கு தான்.
சாதுக்களுக்கு தான், பாகவதாளுக்கு தான், ராஜாக்கு கிடையாது, குடும்பஸ்தனுக்கு கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ளவனுக்கு கிடையாது. ஏன்னா கோபம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா காரியம் நடக்காது. கோச்சுக்க வேண்டிய சமயத்துல கோச்சுக்கணும், கோச்சுட்டாதான் அந்த காரியம் நடக்கும். ஆனா எதுக்கு கோச்சுக்கிறோம், யார கோச்சுக்கிறோம், எங்க கோச்சுக்கிறோம், எந்த அளவு கோச்சுக்கிறோம், இந்த கண்ட்ரோல் இருக்கணும். இந்த கோபம்ங்கிறதே எப்படின்னா அது ஒரு சுரப்பி. அது இப்படி வந்த உடனே விறுவிறுன்னு ஒரு நிமிஷத்துல என்ன பண்றோம்னே தெரியாது. சில பேர் முட்டிப்பான், சில பேர் பாத்திரத்தை போட்டு உடைப்பான், சில பேர் மடையில தலையில அடிச்சுப்பான். பார்த்துட்டு எல்லாரும் சிரிப்பா, அடிச்சுக்கோயேன் முட்டிக்கோயேன். எங்க வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், வேதம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒருத்தர். அவர் ரொம்ப நல்லவர். அதனால இந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட போய் சொல்ல, அவரை பத்தி சொல்ல வேண்டாம், பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லல. ஏதோ ஒரு கோபத்துல என்ன பண்ணிவிட்டார், ஒரு பையன் மேல ஒரு பலகாய தூக்கி போட்டார். தூக்கி போட்ட உடனே கையில லேசா அவனுக்கு பிராக்சர் ஆயிடுச்சு. அவன் வேதம் சரியா சொல்லலேன்னு உடனே அவன் அழிச்சுன்னு போய் ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு ஒரு வாரம் ஆகணும்னு சொல்லிட்டார். அந்த ஒரு வாரமும் எங்க வாத்தியார் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. நாய் அடிப்பானே பிய சுமப்பானே, நாய் இப்படியே சொல்லிட்டே இருந்தார். நாய் அடிப்பானே பிய சுமப்பானே, நாய் அடிப்பானே பிய இது ஒரு வார்த்தை. எதுக்கு நாய் அடிக்கணும், எதுக்கு கோபப்படணும்? கோபப்பட்டா நாம தான் கஷ்டப்படணும். சாமான போட்டு உடைச்சா நீ தான் வாங்கி வைக்கணும், தலையை முட்டுண்டா உன் மண்டை தான் உடைஞ்சு போகும். ஒரு காலத்துல பொண்டாட்டி மேல எல்லாம் காமிப்பா, பொண்டாட்டி மேல எல்லாம் இப்ப கை வச்சா முடிச்சு எடுத்துருவோவ. அது மாதிரி காலெல்லாம் மாறி போயிடுது. அந்த காலத்துல எல்லாம் பாவம் ரொம்ப சாதுக்களா இருப்பா. சூழ்நிலை வளர்ந்த விதம் அப்படிங்கிறத இவன் ரொம்ப துஷ்டன். எல்லாரையும் சொல்லல, நல்லவாதான் நிறைய பேர். ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ண தப்புனால எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வருது. தெய்வமா மதிச்சு குடும்பம் நடத்தினவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா, எனக்கே தெரியும். ஒரு வார்த்தை எங்க ஆத்துக்கார் என்ன தரக்குறைவா பேசினதில்லைன்னு சொல்ற மாமி எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? உண்டு. அது மாதிரி நல்லவாளும் உண்டு. பெரும்பாலா சகஜமா பழகிறோம்னு நினைச்சிருந்து மனசு நோகரா மாதிரி நடந்துருவா. அது தெரிஞ்சா அதையும் மாத்திக்கணும். பெரும்பாலா நம்ம தேசத்துல மாத்திக்கிற தேசம்தான் இதெல்லாம். ஒரு 35-40 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த காலத்துல அப்படியே மாத்திட்டு வந்துருவா. 50-60 வயசுக்கு மேல அப்புறம் மாமி சொல்றதுதான் சட்டமங்க. இப்ப உள்ளது பிரியம் இல்ல, அப்ப உள்ளதுதான் பிரியம். காமங்கள்லாம் தீர்ந்த பிறகு மாமிக்கு மதிப்பு கொடுக்கிறாரு பத்தியா, அதுதான் பிரியம். இந்த காமத்துக்காக மதிப்பு கொடுக்கிறான், இது பிரியம் கிடையாது, இது காமமே. காமமே இல்லாத வாழ்க்கையில மதிக்கிறான் பாருங்க, அதுதான் உண்மையான பிரியம்ங்கிறது. இந்த கோபப்பட்டா நஷ்டம் நமக்கு தான், அதனால கோச்சிக்க கூடாது. ஆனா கோபப்பட வேண்டிய சமயத்துல கோச்சிக்கணும். இத்தனை குணங்களை சொல்லி இது மாதிரி ஒரு மனுஷன் இருக்கானா, எததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் ஸ்ருத்வா சைதத்ரிலோகஜ்ஞஹ வால்மீகேர்நாரதோ வசஹ ஸ்ரூயதாமிதி ச மந்த்ரிய பிரஹிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். இப்படி கேட்ட உடனே அந்த மனிதன் அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகேன்னா, இந்த உலகத்துல இருக்கணும். எங்கேயோ தேவலோகத்துல இருக்கான், சொர்க்கத்துல இருக்கான், பாதாளத்துல இருக்கான்னு சொல்லக்கூடாது, அமெரிக்கால இருக்கான் ஆப்பிரிக்கால இருக்கான்னு சொல்லக்கூடாது. என் கண்ணுக்கு சாம்பிரதம் பார்க்கிற மாதிரி இருக்கணும், இப்ப இருக்கணும், சமகாலத்துல இருக்கணும் அப்படின்னு வால்மீகி கேட்கிறார். நாரதர் சிரிச்சார். ஏன் சிரிச்சார்? பிரகிருஷ்டஹான்னா, நேத்தி கதை கேட்டவாளுக்கு தான் தெரியும். நாரதர் எங்கேருந்து வரார்? அயோத்தியிலேருந்து வரார். யாரை பார்த்துட்டு வரார்? ராமனை பார்த்துட்டு வரார். ராமன் என்ன சொல்லியிருக்கான் அவர்கிட்ட? பகவான் என்ன சொல்லியிருக்கார்? என் கதையை எழுதுறதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணுன்னு. இங்க வந்த உடனே வால்மீகி கேட்ட கேள்வியே ராமாயணத்தை பதிலா அமையறது. இவர் கேட்ட கேள்விக்கு ராமர் கதையை தான் பதிலா சொல்லியாகணும், ராமனை தான் சொல்லியாகணும். அப்ப ராமாயணம் செய்யறதுக்கு இவர் தான் ஆள்னு தீர்மானம் ஆயிடுச்சு. நாரதர் நினைக்கிறார்,
என்னை பார்த்து ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்லிட்டு அவரே செஞ்சு வச்சிருக்கா. அந்த காலத்துல பெரியவா எல்லாம் அப்படிதான், நீ போய் அந்த காரியத்தை செஞ்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பா, இவன் போய் செஞ்சுட்டு வரா மாதிரி இருக்கும். பழக்கிறது இன்னும் புரியற மாதிரி சொல்றேன். பகவத்கீதையில அர்ஜுனனை பார்த்து பகவான் சொன்னார், எல்லாரையும் சத்ருவா பாரு, அதர்மிஷ்டர்களா பாரு, அவர்களோட யுத்தம் பண்ணு அப்படின்னா. இப்படி சொல்லிட்டே வரத்தே 11வது அத்தியாயத்துல பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறாரா. காமிக்கும் போது பகவானுடைய வாக்கு முழுக்க பீஷ்மாச்சாரியால், துரோணாச்சாரியார், கர்ணன், துரியோதனன், துஷ்வாசனன் இவர்கள்லாம் கடிபட்டு கை உடைஞ்சு கால் உடைஞ்சு ரத்தம் வழிஞ்சு நாக்கால தொழாவிக்கிற மாதிரி பகவான் விஸ்வரூபம் காமிக்கிறான். 4 இடத்துல பகவான் விஸ்வரூபம் காமிச்சிருக்கான். இந்த இடத்துலதான் அது மாதிரி விஸ்வரூபம், மற்ற இடத்துல எல்லாம் அப்படி கிடையாது. இதை பார்த்த உடனே அர்ஜுனன் சொல்றான், பீத பீத பிரணம்யான்னா, இதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குன்னா. பகவான் சொன்னார், இது என்னன்னு கேட்டா பகவான் சொன்னார், மமை வைத்தே நிகதா பூர்வமேவ, இவர்களெல்லாம் ஏற்கனவே நான் கொன்னுட்டேன். அதுக்கு அர்ஜுனன் கேட்டான், அப்புறம் என்ன எதுக்கு சண்டை போட சொன்னேன்னு? நீ தான் கொன்னுட்டேன்னா அது ஒரு வழியா காரியத்தை முடிச்சிடலாமே, என்ன எதுக்கு சண்டை போட சொல்ற அப்படின்னு ஒண்ணு. நிமித்த மாத்திரம் பவா, பகவான் சொல்றாரு, உன்னையே சண்டை போட சொல்றேன்னா நாளைக்கு பேப்பர்ல உன் பேர் வரணும். அர்ஜுனன் பீஷ்மரை அடிச்சான், அர்ஜுனன் துரோணரை அடிச்சான், அர்ஜுனன் கர்ணனை வதம் பண்ணினான், உன் பேர் வரணுங்கிறதுக்காக உன்னை செய்ய சொல்றேனே தவிர நான் தான் செய்யறேன். இதுதான் எல்லா இடத்துலையும் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு எல்லாரும் நினைக்கிற பத்தில, நாம செய்யல, பகவான் தான் செய்யறான். வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். எல்லாமே அவன் தான், எல்லாமே அவன் தான். இதுக்குதான் ஞானம்னு பேர். யோந்த பிரவிஷ்ய மமவாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீனி பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். துருவசுவாமி இதைத்தான் சொல்றான். எல்லாம் பகவான் தான். கை அசங்கிறதோ, கால் அசைகிறதோ, கண்ணு பார்க்கிறதோ, காது கேட்கிறதோ, மூக்கு நுகர்றதோ, வாக்கு பேசுறதோ, உடம்பு இயங்கிறதோ எல்லாம் அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனானாகும் சர்வாத்மா அந்தர்யாமியா அவன் ஒருத்தன் இல்லைன்னா இந்த கை இறங்குமா, கால் நடக்குமா? இவன் வெளியில போன உடனே இவனை நகர்த்தரவா என்ன சொல்லி நகர்த்தரா? அப்பா என்ன கணம் கணக்கிறாங்கிறான். அந்த காலத்துல சொல்லுவா, சாப்பிடலையா பாட்டி அப்படின்னா உடம்பு வத்த காட்சியா போகணும், பின்னாடி தூக்குற வாளுக்கு சிரமம் இருக்கக்கூடாதும்பா. இப்படி சொல்லியே வாழ்வா. பின்னாடி தூக்குற வாளுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, உடம்பு வத்தலா போகணும் அப்படின்பா. உள்ள பகவான் எடுத்து இயக்கறா. நாரதர் அதை தான் நினைச்சார். அகம்புத்வா, நான் தெரிஞ்சுட்டு உனக்கு சொல்றேன்னா, இவருக்கு தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஏற்கனவே தெரிஞ்சவர் தானே. அப்படின்னா இந்த புத்வாங்கிறதுக்கு தியானம்னு அர்த்தம். நான் தியானம் பண்ணிட்டு சொல்றேன்னா, பொதுவா கதை சொல்றதுக்கும் பகவத் குணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கதை யார் வேணாலும் சொல்லலாம். இன்று ஒரு கதை அப்படிங்கிற தலைப்புல எத்தனை நடக்கிறது, எத்தனை வியூவர்ஸ் இருக்காது, நிறைய கதை சொல்லலாம். பகவத்குணத்தை சொல்லிட முடியாது. பகவத்குணத்தை சொல்றதா இருந்தா பகவான தியானம் பண்ணிட்டு சொல்லணும். ராமகிருஷ்ண சற்று போய் ஒருத்தர் நாள் பகவானை பத்தி பேச போறேன்னா, அவரை பத்தி பேச போறேன்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இருக்கியான்னு கேட்டார். அது மாதிரி தியானம் சித்திச்சிருக்கணும். தியானம் சித்திச்சாதான் கேட்கிறவாளுக்கு அந்த தியானம் வரும். அதனாலதான் தியான ஸ்லோகம்னு சொல்றது. ஏன் இவ்வளோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு தினம் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார். இந்த ரேடியோவை ஆன் பண்ண உடனே ஆனாரா மாதிரி இவர் கதையை டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடாது. ராமாயணமோ பாகவதமோ பாரதமோ முன்னாடி என்ன தியானமோ அதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, கதைக்கு வரவாளே 6:30 மணிக்கு கதை என்ன 6:45 6:50 போய்க்கலாம், ஏன்னா அவர் தியான ஸ்லோகங்கள்லாம் முடிச்சுட்டு கதை கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும் அப்புறம் போலாம். சூடு பிடிக்கிறதுக்கு என்ன தோசைக்கல்ல?
பகவத் குணம் இல்லையா? அந்த புண்டரீகம் ஜானகி காந்த ஸ்மரணம்னு சொல்லும் போதே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும், நாமும் சேர்ந்து சொல்லணும். இது தவம், இது தபஸ். அந்த தியான ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சா சொல்லணும். அந்த மாமி இருக்கா பாருங்க, எல்லா தியான ஸ்லோகமும் சொல்லுவா, கூடவே எந்த ஸ்லோகம் சொன்னாலும் சொல்லுவா. ஏன்னா பழக்கம் அது. ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்றவாளுக்கு தெரியும். அதை முன்னாடி போட்டிருப்பா அந்த புஸ்தகத்துல, தியான ஸ்லோகம்னு சொல்லிட்டு அதை சொல்லி பழகணும். பண்ணிட்டு தான் அந்த ராமாயணத்தை சொல்லணும், பாகவதத்தை சொல்லணும், கேட்கணும், பகவானை பத்தி சொல்லணும், அதை இயற்றினவரை பத்தி தியானம் பண்ணணும், அந்த புஸ்தகத்தை பத்தி தியானம் பண்ணணும், குருவை பத்தி தியானம் பண்ணணும், இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணணும், குல தெய்வத்தை தியானம் பண்ணணும். இத்தனை பண்ணிட்டு தான் இந்த தவத்தை பண்ணணும் அப்படின்னு. அதனால ராமாயணத்துல ராமரை தியானம் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னார் நாரதர். எப்ப சொல்லுவேன்னால் நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு. நாளைய தினம் ராமாவதாரம், பகவானுடைய அவதாரம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த காங்கோபம வாரிமக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு